மீனாட்சி மருத்துவமனை நடத்திய மாபெரும் இஃப்தார் கொண்டாட்டம் சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் ஊக்குவிக்கும் இந்நிகழ்வில் 2000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. இந்நிகழ்வின் போது சமுதாயத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை மற்றும் பொறுப்புணர்வின் ஒரு வெளிப்பாடாக தள்ளுபடி செய்த கட்டணங்களில் உடல்நல பராமரிப்பு சேவைகளை பெற உதவுவதற்காக கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு உடல்நல பராமரிப்பு அட்டைகளை மருத்துவமனை வழங்கியது. சமூக நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் ஊக்குவித்து கொண்டாடும் விதத்தில் ஒரு சிறப்பான இஃப்தார் விருந்தை மீனாட்சி மருத்துவமனை ஏற்பாடு செய்து நடத்தியது. இதில் பல்வேறு பின்புலங்களை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களுக்கு புனித மாதமான ரமலான் நோன்பின் போது பல்வேறு சமயங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் ஊக்குவிப்பதே இந்நிகழ்வின் நோக்கமாகும். இஃப்தார் விருந்தின் போது பாரம்பரியமான பரிமாறப்படும் உணவுகள் இந்நிகழ்வில் இடம்பெற்றது. ரமலான் நோன்பு காலத்தின் போது ஆரோக்கியமாக உணவு என்பதால் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் பற்றிய ஆலோசனை குறிப்புகளையும் மீனாட்சி மருத்துவமனை நிகழ்வில் வழங்கியது. இஃப்தார் விருந்து நிகழ்வின் தலைமை விருந்தினராக மகாராஜா சில்க்ஸ் அண்ட் மஹால் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு முகமது ரஃபீக் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்திய இவான் ஜெலிக்கல் லுத்தரன் ஆலயத்தின் பாஸ்டர் ஜேக்கப் ஜெயராஜ் உள்பட கிறிஸ்தவ மற்றும் இந்து சமயத்தை சேர்ந்த முக்கியத்துவமான தலைவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சமய ஒற்றுமைக்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இந்நிகழ்வில் சிறப்புரை வழங்கிய மக்கள் தொடர்பு அதிகாரி திரு மணிவாசகம் ஒற்றுமையின் முக்கியத்துவம் குறித்த செய்தியை வலியுறுத்தினார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான திரு அல்மாஸ் அலி மற்றும் மீரா பஸ் உரிமையாளர் திரு சர்ஃபுதீன் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரமுகர்களுடன் குறிப்பிடப்படத்தக்கவர்கள். சந்தையாக்களுக்கான பொது மேலாளர் திரு சிவகுமார் இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு சலுகையை வழங்கும் பிரிவிலேஜ் அட்டைகளை விநியோகித்தார். இயக்க செயல்பாடுகளுக்கான பொது மேலாளர் திரு செல்வபாண்டி மருத்துவமனையின் அழைப்பை ஏற்று பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி உரை தெரிவித்தார்.